ப்ரீவியஸ் வீடியோஸில் பிஜிடிஆர்பி யூனிட் 1ல் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டாப்பிக்கில் அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்க டைரெக்டாக இந்த டாபிக்கு வந்துடுங்க. நவ் அயனைசேஷன் பொட்டான்ஷியல். அயனைசேஷன் பொட்டான்ஷியல், அயனைசேஷன் என்தல்பி, அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே ஒன்று தான். என்தல்பினா எனர்ஜி, ஹீட், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா, அதனால 3 டாப்பிக்கும் ஒன்று தான். அயனைசேஷன் பொட்டான்ஷியல், அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் என்தல்பி. ஓகே, what is the proper definition for ionization potential? Minimum amount of energy required. எந்த அளவு குறைஞ்சபட்ச எனர்ஜி உங்களுக்கு தேவை எதுக்கு? To remove the most loosely bound electron. ரொம்ப லூஸா இந்த ஷெல்லில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெளியே எடுக்க போகிறோம். இதுலேருந்து ஃப்ரம் த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் த, வேலன்ஸ் ஷெல்லுனா அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்க போகிறோம். எதுலேருந்து எடுக்க போகிறோம்? ஆஃப் த ஐசோலேட்டட், தனியாக இருக்கக்கூடிய நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம். அந்த ஆட்டம் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், அதுவும் இல்லாமல் அது நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நியூட்ரல் ஸ்டேட்? நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவும் இருக்கக்கூடாது, 2 சார்ஜுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா சார்ஜே இல்லாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் நியூட்ரல் ஸ்டேட். தட் இஸ் த சார்ஜ் இஸ் 0. எந்த ஸ்டேட்ல நம்ம இதை ரிமூவ் பண்ண போறோம்? எலக்ட்ரானை கிரவுண்ட் ஸ்டேட்ல ரிமூவ் பண்ண போறோம். அப்போ ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல ஐசோலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேஷியஸ் ஆட்டமுடைய வேலன்ஸ் ஷெல், தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுலேருந்து லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை லைட்டா எனர்ஜி கொடுத்தா போறோம். அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடும்? வெளியே வந்துடும். அந்த எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மினிமம் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி, எவ்வளோ கம்மியான எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணால் அந்த எலக்ட்ரான் வெளியில வந்துருமோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டான்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சோடியம் ஆட்டமை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோடியம் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் 11. அப்போ எத்தனை ஷெல் இருக்கும்? மொத்தம் 3 ஷெல் இருக்கும் இல்லையா? அப்போ அதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன? 2, 8, 1. ஸோ 3 ஷெல்ஸ் இருக்கு. இந்த 3 ஷெல்ஸ்ல இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் யாரு? அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இது ஒன்று. இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் போடுவோம். சோடியமுடைய ஸ்ட்ரக்சர், சென்டர்ல நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஷெல், இது செகண்ட் ஷெல், அடுத்தது தேர்ட் ஷெல். இந்த தேர்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஃபார் த ரிமூவல் ஆஃப் திஸ் எலக்ட்ரான், வாட் இஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட்? எவ்வளோ எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணா இந்த லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை நம்ம வெளியேற்ற முடியும்? அந்த எனர்ஜிக்கு பேரு தான் அயனைசேஷன் பொட்டான்ஷியல். சப்போஸ் இந்த எலக்ட்ரானை நான் வெளியேற்றிடுறேன், எனர்ஜி சப்ளை பண்றேன், இந்த எலக்ட்ரான் வெளியேறிடுச்சு. வெளியேறிட்டா இந்த ஷெல்லே இல்லாம போயிடும். ஏன்னா 2, 8, 1 இந்த எலக்ட்ரானு இல்லை. அப்போ இந்த ஷெல் கிடையாது. அப்போ how many shells it has now? Only 2 shells. ஃபர்ஸ்ட் ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்த ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ Na என்னவா ஆயிடும்? ஒரு எலக்ட்ரான் லாஸ் நடக்குது. அப்போ Na becomes into Na+. அப்போ ஒரு மெட்டல் அயனா, இது என்ன அயன்? ஆக்சுவலா கேட்டயான். அப்போ சோடியம் கேட்டயானா மாறுவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா தேர்ட் ஷெல்லுல, அந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ண உடனேவே Na becomes into Na+. Na+ன்றது என்ன அயானு? கேட்டயான். ஏன் கேட்டயானு? அது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதனால அதை நம்ம கேட்டயான் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் சோடியம் ஆட்டம், what is its number? 8 plus 2 என்ன நம்பர் வந்துடுச்சு? 10. இந்த 10 யாருடைய நம்பர்? ஆக்சுவலா நியான் கான்ஃபிகரேஷன். ஸோ த நியரஸ்ட் ரேர் கேஸ் இஸ் நியான் கான்ஃபிகரேஷனுக்கு இந்த சோடியம் அயான் Na+ போயிடுது.
ஸோ ஆஸ் பர் த ரூல் எந்த எலமெண்டா இருந்தாலும் கெமிக்கல் காம்பினேஷன்ல இன்வால்வ் ஆகும்போது எய்தர் டப்ளட் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா ஆக்டட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும் இல்லையா. இங்க சோடியம்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, ஆக்டட் ஸ்ட்ரக்சர். எப்படி ஆக்டட் ஸ்ட்ரக்சர், 2,8 மாறிடுச்சு. 2,8,1 இருந்தது 2,8 மாறிடுச்சு. இதை பாருங்க, 8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் ஆக்டட்ஸ். 8 முடிஞ்சிருக்கு இல்லையா. therefore the minimum energy what is required for the removal of the loosely bound electron is called as ionization energy. சரி, சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொன்னா என்ன, ஸ்க்ரீனிங்னா ஷீல்டிங் அப்படின்னு அர்த்தம். ஷீல்டிங் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொன்னா மறைக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருப்போம். எதுக்கு நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், டோர்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தொங்கிட்டு இருக்கோம். எதுக்கு, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் இல்லை வேற ஏதாவது நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால மறைச்சு வச்சிருக்கோம். அப்ப ஷீல்டிங்னா என்ன அர்த்தம், ஸ்க்ரீனிங்னா என்ன அர்த்தம், ஒரே மீனிங் தான், மறைத்தல். இப்ப யாரு யாரை மறைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போடுறேன் பாருங்க. இது வந்து நியூக்ளியஸ், இது நெக்ஸ்ட் ஷெல்லு, இது செகண்ட் ஷெல்லு. இப்போ செகண்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும், இட்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இந்த சர்க்குலர் பாத் இல்லையா, ஃபாஸ்டா ரன் ஆயிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆயிட்டே இருக்கும்போது இந்த செகண்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நியூக்ளியஸையும் ஒன்னா என்ன பண்ண முடியாது, அட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த இன்னர் லையிங் எலக்ட்ரான்ஸ், இந்த இன்னர் ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும், ஹைட் பண்ணும். எதை, இந்த அவுட்டர் எலக்ட்ரானை நியூக்ளியஸ் பார்க்க முடியாதபடி ஹைட் பண்ணும்போது தேர் வில் பி டிக்ரீஸ் இன் த அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் எலக்ட்ரான். அப்போ அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்ன ஆகுது, குறையுது. அப்போ இந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் லூஸ்லி பவுண்டா இருக்கும். ஏன்னா அட்ராக்ஷன் கம்மியா இருக்கு இல்லையா, அதனால. அப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், இந்த அவுட்டர் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ண முடியும், கொஞ்சம் எனர்ஜி சப்ளை பண்ணா போறோம், அதிகமான எனர்ஜி தேவைப்படாது. உடனே இமீடியட்டா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானு வெளியில வந்துடும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணமோ இந்த ரிமூவல் ஆஃப் த எலக்ட்ரானுக்கு, அதை தான் நம்ம அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா க்ளோசர் டு த நியூக்ளியஸ் யாருன்னு கேட்டா எஸ் எலக்ட்ரான்ஸ், நெக்ஸ்ட் யாரு பி எலக்ட்ரான்ஸ், அடுத்தது டி, அடுத்தது எஃப். அப்போ யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, எஸ் எலக்ட்ரான். யார் ஃபார் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ் இருக்காங்க, எஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த எஃப் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப யாருக்கும் யாருக்கும் நடுவுல அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், நியூக்ளியஸுக்கும் எஸ் எலக்ட்ரான்ஸுக்கும் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ரிமூவல் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த எஸ் ஆர்பிட்டால் இஸ் டஃபஸ்ட் ஒன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரிமூவ் பண்ணலாம், ஆனா நம்ம அதிகமான எனர்ஜியை சப்ளை பண்ணாலோ இல்ல சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டைட்லி பவுண்ட் எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, எஸ் ஆர்பிட்டால்லேருந்து, அதுலேருந்து நம்ம எலக்ட்ரானை எஸ் சப்ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் எஸ் சப்ஷெல்லேருந்து எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா we have to supply more energy comparable to F subshell. ஓகே, தேர்ஃபோர் அப்போ என்ன ஆர்டர் நமக்கு வரும், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். யார் ஸ்க்ரீன் பண்றாங்க, இன்னர் லையிங் எலக்ட்ரான்ஸ். யாரை ஸ்க்ரீன் பண்றாங்க, எஃப் எலக்ட்ரானை ஸ்க்ரீன் பண்றாங்க. அதனால என்எஸ்க்கு தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் n is the principal quantum number, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். np அதுக்கு அடுத்தது, நெக்ஸ்ட் nd, அதுக்கப்புறம் nf. ஓகே, நெக்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் ஆர்டர். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன ஆர்டரு, ஸ்கிரீனிங் ஆர்டர். இப்போ நம்ம பார்க்க போற ஆர்டர் என்னன்னா, யாருக்கு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கு, எஸ்ஸுக்கா இல்ல பிக்கா டிக்கா இல்ல எஃப்க்கா. எஃப்க்கு தான் எனர்ஜி ரொம்ப அதிகம். யாரை கம்பேர் பண்ணும்போது, எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது. சரி, நம்ம எஸ்ஸையும் பியையும் கம்பேர் பண்ணோம்னா யாருக்கு அதிகம், பிக்கு அதிகம், எஸ்ஸுக்கு கம்மி. பியையும் டியையும் கம்பேர் பண்ணுங்க, டிக்கு அதிகம், பிக்கு கம்மி. தேர்ஃபோர் இதுல ஹையஸ்ட் எனர்ஜி யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஃப்க்கு தான் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். யாருக்கு கம்மியா இருக்கும், எஸ்ஸுக்கு கம்மியா இருக்கு. இது வந்து எனர்ஜி ஆர்டர், கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது, ஸ்கிரீனிங் ஆர் ஷீல்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட் சொன்னது என்ன ஆர்டர், எனர்ஜி ஆர்டர். தேர்ட் ஒன்னு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, இப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டம் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு எடுத்துக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம். த லோயஸ்ட் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட், அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எம்னு ஒரு மெட்டல் எடுத்துக்கிறேன். மெட்டல் எம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ண போறேன், E-. அப்போ எம் வந்து என்னவா மாறும், நமக்கு கேட்டையானா மாறிடும், ஒரு பிளஸ், பிகாஸ் தெர் இஸ் a loss of an electron. சரியா? கொஞ்சம் எனர்ஜியை சப்ளை பண்றேன், சப்ளை பண்ணோடனே அவுட்டர் எலக்ட்ரானை எடுத்துடுறேன், M+ஆ மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த M+ எடுத்துக்கிறேன், இன்னொரு எலக்ட்ரான், தட் இஸ் செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறேன், E-. அப்போ என்னவா மாறுது, இப்போ நமக்கு M2+ஆ மாறுது. இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் எலக்ட்ரானுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணியிருப்பேன்னு பார்த்தா, இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கண்டிப்பா அதிகமான எனர்ஜியை நான் சப்ளை பண்ணாதான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் somewhat far away from the nucleus, பட் செகண்ட் எலக்ட்ரான் somewhat closer to the nucleus. closer to the nucleusன்றதுனால கொஞ்சம் grip அதிகமா இருக்கும் இல்லையா? இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை சப்ளை பண்ணாதான் இந்த செகண்ட் எலக்ட்ரானை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். தேர்ஃபோர் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவல் இருக்கு பார்த்தீங்களா, அது அதிகம். யாரை கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கான்செப்ட் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, successive ionization energies are higher. What is the meaning of successive ionization energy? IE1 ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவலுக்கு யூஸ் ஆகக்கூடிய எனர்ஜிக்கு பேரு IE1. நெக்ஸ்ட் IE2. IE2னா the removal of the second electron, what is the energy required, அதுதான் ionization energy 2. then so on. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், IE3 IE4 நம்ம வந்து போடலாம். இதுல யாருக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, யாருக்கு லோயஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, IE1 கொஞ்சமா சப்ளை பண்ணா போறோம். நெக்ஸ்ட் IE2 இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், IE3. அப்போ சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் ஆர் அடுத்தடுத்து வரக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது ரிமூவல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இப்போ பெரிலியமையும் போரானையும் கம்பேர் பண்ணுவோம் நம்ம. இங்க பெரிலியம் என்ன அட்டாமிக் நம்பர், பெரிலியம் 4. போரான் அட்டாமிக் நம்பர் என்ன, 5. கான்ஃபிகரேஷன் போடுவோம், 1s2 2s2 2p1. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு 1s2 2s2. இங்க பாருங்க, completely filled configuration. Sல 2 electrons completely filled. இங்கேயும் Sல 2 electrons completely filled. இங்க 1s2 2s2 completely filled. apart இங்க வந்து பாத்தீங்கன்னா 2p1, that is p ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, பார்ட்லி ஃபில்டா இருக்கு. அப்போ இதுல எந்த எலக்ட்ரானை வந்து ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும், போரானா இல்ல பெரிலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூ டு கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பெரிலியம், இட்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் வெரி மச் ஹை. சரிங்களா? டக்குன்னு அவ்வளோ ஈஸியா நம்மளால எலக்ட்ரானை எடுக்க முடியாது. ஆனா இந்த Pலேருந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு, ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம், இதை நம்ம எடுத்துடலாம். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு லெஸ், போரானுக்கு தான் லெஸ். யாரை விட, பெரிலியமை விட. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெரிலியம் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் யாரை விட, போரான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ மெக்னீஷியமையும் அலுமினியமும் கம்பேர் பண்றேன். நீங்களே போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் வந்து 12, அலுமினியம் 13. மெக்னீஷியம் நீங்க போட்டு பார்த்தீங்கனாலே கான்ஃபிகரேஷன்ல தெரியும் உங்களுக்கு, ஆஃப் ஃபில்டா கம்ப்ளீட்லி ஃபில்டான்னு தெரிஞ்சிடும். ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஷெல்ஸ் இருந்ததுன்னா, சப்ஷெல்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. தேர்ஃபோர் நம்ம நிறைய எனர்ஜி சப்ளை பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து எலக்ட்ரானை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். தேர்ஃபோர் ஆஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we require highest ionization energy. So ionization energy is highest in the case of completely filled and also off filled configuration. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே போட்டு பாருங்க, மெக்னீஷியமுக்கும் அலுமினியமுக்கும் உங்களுக்கு புரியும். Then coming to nitrogen and oxygen.
nitrogen. What is atomic number? 7. What is its configuration? 1s2, 2s2, 2p, 3. Add பண்ணி பாருங்க. 3 plus 2, 5, 5 plus 2, 7. So 7, correct. Okay. Next, oxygen. Oxygen number என்ன? 8. Atomic number 8. அப்போ 1s2, 2s2, 2p4. இப்போ p இது யாருக்கு? நைட்ரஜனுக்கு. pல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 3 electrons. இங்க பாருங்க 1 2 3. இதை போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியுது நைட்ரஜன் வந்து ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனோட இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தா ரெக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. ஸோ நைட்ரஜன்ல ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்துடுச்சு. ஆனா ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னா பார்ஷியலி ஃபில்டு வரும். ஆக்சிஜனுக்கு 8 சொன்னோம் இல்லையா, 1s2, 2s2, 2p4. ஸோ p நம்ம ட்ரா பண்ணனா பாருங்க, சிங்கிளாக தான் போட்டுட்டு அப்புறம் தான் பேரிங் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே பேரிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதில் 2 எலக்ட்ரான்ஸும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இதில் 2 எலக்ட்ரான்ஸும் போட்டுட்டு இதான் கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி போடக்கூடாது. சிங்கிளாக ஆக்குபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேரிங் நடக்கணும். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான், 4th எலக்ட்ரான் இங்க ஆக்குபை பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இல்ல, ஆஃப் ஃபில்டா இல்ல. ஏன்னா இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, இங்க இந்த இதுலயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இது பார்ஷியலி ஃபில்டு. அப்போ ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம எலக்ட்ரானை ஆக்சிஜன்ல இருந்து எடுக்கலாம். அப்போ எடுக்கலான்னு கொஞ்சம் எனர்ஜி சப்ளை பண்ணா போறோம், எலக்ட்ரான் என்ன ஆயிடும், டக்குன்னு வெளியில வந்துடும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் இஸ் greater than oxygen due to off-filled configuration of nitrogen. இதே மாதிரி நீங்க பாஸ்பரஸ்க்கும் சல்ஃபருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் உடைய அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். யாரை கம்பேர் பண்ணும்போது? சல்ஃபரை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் குரூப் 13. குரூப் 13 பாருங்க, போரான், தாலியம், கேலியம், அலுமினியம், இண்டியம். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு. இந்த ஆர்டர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்லாம் நீங்கள் பார்த்து வச்சு, இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா தான். நார்மலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸஸாக இருக்கும். அதை ஒரு தனியாக போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. தனியாக கொஸ்டின்ஸாக நான் உங்களுக்கு போட்டு வரேன். இந்த ஆர்டர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மின்னு. போரானுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், யாருக்கு ரொம்ப கம்மி, இண்டியம்க்கு கம்மி. ஸோ இந்த ஆர்டர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டரு லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு. இது பீரியட் இல்லையா. லித்தியம்லேருந்து என்ன ஆகுது அயனைசேஷன் எனர்ஜி, லித்தியம்க்கு கம்மி, ஆனால் பெரிலியம்க்கு அதிகம். யாரை விட? லித்தியமை விட அதிகம். இந்த சைடில் போரானை விட அதிகம். ஏன்? பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்ன? 4. கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2, 2s2. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெரிலியம் இஸ் ஹையா. தென் அதுக்கு அடுத்தது என்ன ஆகிட்டே போகுது, கூடிட்டே போகுது. அப்படியே கார்பனை தாண்டி நைட்ரஜன் வரும்போது, இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம், நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7. இதில் என்ன இருக்குது, ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. யாருக்கு? நைட்ரஜனுக்கு. ஸோ ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர். யாரை விட? கார்பனை விட அதிகமாக இருக்கும், ஆக்சிஜனை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப் டு நியான் வரலும். நியான் யாரு? ரேர் கேஸ். பாருங்க பீரியாடிக் டேபிளில் நீங்கள் இந்த லித்தியம், பெரிலியம், இந்த ஆர்டரு லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், இது பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் எது வருது? பெரிலியம் ஒன்று வரும், இந்த சைடில் வந்தால் நைட்ரஜன் ஒன்று வருது. நெக்ஸ்ட் இந்த ஆர்டரு இங்கே பாருங்க, எங்கெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ் வருதோ அதெல்லாம் தனியாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் கொஸ்டின்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணுறேன், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
மோஸ்ட்லி நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸப்ஷனல் கேசஸ்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நார்மலா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அதெல்லாம் இப்போ வந்து கேட்கறது இல்லை. ட்ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ட்ரெண்ட்ல கொடுத்துருக்கோம். இல்லைனாலும் திரும்பி ஒரு தடவை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க ட்ரெண்ட் ஒரு டேபிள் ஒன்று போட்டிருப்பேன். அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது, லெஃப்ட் டு ரைட்னா என்ன, பீரியட்ல போகும்போது என்ன ஆகும், குரூப்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அயனைசேஷன் எனர்ஜி குரூப்ல வரும்போது என்ன ஆகிட்டே போகுது, டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீஸ் ஆகும். அதே வந்து பீரியட்ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தர்ஃபோர் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ட்ரெண்ட் பார்த்துக்கணும், எக்ஸப்ஷனல் கேசஸ் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லிட்டு சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜியில எது அதிகம் எது கம்மின்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸ் கொடுத்தா நமக்கு கரெக்டா அந்த ஆர்டர் போட தெரியணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம சீக்கிரமாவே அடுத்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில நம்ம பார்க்கலாம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கொஸ்டினரும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட்ல இருக்கு. போஸ்ட்ல பண்ணிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் புரியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு முடிஞ்ச வரல எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். It's bye from Chemistry Lakshmi. Thank you.